Welcome viewers and students. This is preposition. It is a part of speech. Okay. நம்ம இதுக்கு முன்னாடி parts of speechல noun, pronoun, verb, adjectives இதெல்லாம் பார்த்தோம். இப்போ பார்க்குறது preposition. Preposition அப்படின்றதுல மீனிங் பாருங்க. Preposition. Pre அப்படின்றது முன்னாடி. பொசிஷன்னா இருக்கிறது. ஓகேவா? அப்போ அந்த நவுனுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு வேர்ட் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ப்ரீபோஷன் எடுத்துக்கலாம். அதனுடைய டெஃபினிஷன் பாருங்க. A preposition is a part of speech. Parts of speech. தெரியும் உங்களுக்கு. That is a word. Preposition அப்படின்றது ஒரு வேர்ட், ஒரு சொல். Placed before a noun. அது எங்க அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னாடி தான் அது வரும், அங்கதான் அமையும். Or a pronoun to show its relationship. அது என்னத்தை காட்டும் அப்படின்னா to other words in a sentence. ஒரு சென்டென்ஸில் ஒரு நவுன் இருக்கும், ப்ரனவுன் இருக்கும், இன்னும் சில வேர்ட்ஸ்லாம் இருக்கும். இப்போ நவுனுக்கும் ப்ரனவுனுக்கும் முன்னாடி அந்த போர்ஷன்ற வேர்டு உட்கார்ந்து அமர்ந்து நவுனை தவிர அதர் வேர்ட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதனோட இந்த நவுனுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பை எடுத்து காமிக்கும். ஓகேவா? ஒரு ரிலேஷன்ஷிப்பை அதர் வேர்டுன்றது என்னவா இருக்கலாம், இன்னொரு நவுனாக இருக்கலாம். ஓகே, ஒரு பிளேஸாக இருக்கலாம், அதாவது நவுன் பிளேஸாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், ஒரு அப்ஜெக்டிவாக இருக்கலாம். ஓகே, அதாவது ப்ரிபோஷன் அப்படின்றது நவுனுக்கு முன்னாடி இருந்து நவுனுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை காட்டக்கூடியது தான் ப்ரிபோஷன். பாருங்க, ப்ரிபோஷனுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. லார்ட் கிருஷ்ணா crawled between huge trees. லார்ட் கிருஷ்ணா, கடவுள் கிருஷ்ணா crawled தாழ்ந்து சென்றார். between huge trees, இரண்டு மரத்துக்கு மத்தியில். between அப்படின்னா இரண்டுக்கு மட்டும், இரண்டே ஒன்லி டூ, இரண்டுக்கும் மத்தியில் அப்படின்றது மட்டும் between போடலாம் நம்ம. அப்போ என்ன அப்படின்னா இங்கே எதுக்கு முன்னாடி இருக்கு பாருங்க, ஹியூஜ் ட்ரீஸ் அப்படின்னு இருக்கு. அந்த ஹியூஜ் ட்ரீஸ் அப்படின்றத எதோட கம்பேர் பண்ணுறாங்க, கிருஷ்ணாவோட. கிருஷ்ணா என்ன செய்கிறாரு, அந்த ஹியூஜ் ட்ரீஸ்க்கு மத்தியில் அவர் தவழ்ந்து சென்றார். ஓகே, செகண்ட் பாருங்க. நவ் ஐ ஆம் அட் தர்மபுரி. அட்டுன்றது எதுக்கு முன்னாடி இருக்கு, தர்மபுரி அப்படின்ற நவுனுக்கு முன்னாடி இருக்கு. எதோட ரிலேஷன்ஷிப் பண்ணுது, ஐ அப்படின்ற ஒரு நவுன் இன்னொரு நவுனோட ரிலேஷன்ஷிப் இருக்கு. இது பிளேஸை குறிக்கக்கூடியது. பெட்வீன் அட் ரெண்டும் பிளேஸை குறிக்கக்கூடிய ப்ரிபோஷன். செகண்ட் பாருங்க. ஹி வில் விசிட் மீ இன் மே. விசிட் மீ இன் மே. இங்க இன் அப்படின்றது என்னது, ப்ரிபோஷன். இன்னும் எதுக்கு முன்னாடி இருக்கு, எதுக்கு முன்னாடி இருக்கு அப்படின்னா மே அப்படின்ற ஒரு டைமை குறிக்கக்கூடிய ஒரு நவுன், காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு நம்ம அட்வர்ப்னு சொல்லலாம். ஒன்றும் ப்ராப்ளம், அட்வர்ப்னு சொல்லணும் நம்ம. அப்போது அதுக்கு முன்னாடி மீ இருக்கு, இந்த மே அப்படின்னு இருக்கும். இன்னொரு வேர்டுக்கு என்ன ஒரு ரிலேஷன்ஷிப்பு, ஹீ வில் விசிட் மீ இன் மே. இப்போ என்ன அர்த்தம், மே மாதத்தில் என்னை அவர் சந்திப்பார். ஓகேவா? அது டைமை குறிக்கும், மந்த்தை குறிக்கும். இன்னும் பாருங்கள், ஐ ஸ்டேட் இன் ஹோட்டல் டூரிங் த ட்ரைனிங். ட்ரைனிங் அப்படின்றது ஒரு பெயர்ச்சொல் எடுத்துக்குவோம். பெயர்ச்சொலுக்கு முன்னாடி டூரிங் இருக்குது. அந்த ட்ரைனிங் அந்த பெயர்ச்சொல்லுக்கும் அப்புறம் ஐ அப்படின்றதுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொடுக்குது. டூரிங் அப்படின்றது டைமை குறிக்கக்கூடிய ப்ரிபோஷன். தேர்டு பாருங்க. வி ஆர் கோயிங் ஃபார் ஹாலிடே. நாங்கள் ஹாலிடேக்காக நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். இதுவும் ஹாலிடே அப்படின்றது ஒரு நவுன் தான். ஓகேவா? அல்லது ஒரு அட்வர்பா அப்படி சொல்லலாம். இப்போ நான் பார்த்தோம்னா அதுக்கும் வி அப்படின்றதுக்கும் இடையே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை குறிக்குது. ஹி ஜம்ப்டு ஓவர் த வால். ஓவர் அப்படின்றது ப்ரிபோஷன். த வால் அப்படி நவுனுக்கு முன்னாடி இருக்கு. இந்த வால் அப்படின்றதுக்கும் ஹி அப்படின்றதுக்கு இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை அது காட்டுது, மூமெண்ட்டை காட்டுது. ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு 4 எக்ஸாம்பிள், 1 2 4 6 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ப்ரிபோஷன் அப்படின்றது பிளேஸை நிர்ணயிக்கும், டைமை நிர்ணயிக்கும், ரீசன் நிர்ணயிக்கும், மூமெண்ட்டை நிர்ணயிக்கும். இதெல்லாம் இருக்குது, அந்த வகைகள் இருக்குது இன்னும். ஓகேவா? இப்போ ப்ரிபோஷன்றது உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இதனுடைய டைப்ஸ் எல்லாம் பார்க்கலாம், எக்ஸாம்பிள்லாம் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே ப்ரிபோஷனுடைய டைப்ஸ் பாருங்கள், வகைகள். ப்ரிபோஷன் ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று சிங்கிள் ப்ரிபோஷன், இன்னொன்று காம்பவுண்ட் ப்ரிபோஷன்.
சிங்கிள் அப்படின்றது ஆன், அட், இன், ஃபார் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் சிங்கிள் ப்ரிப்போஷன். நிறைய நம்ம முன்னாடி பார்த்தோம். காம்பவுண்ட் அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட ஒன்று, அதுக்கு மேற்பட்ட 2, 3 கூட வரக்கூடிய ப்ரிப்போஷன் காம்பவுண்ட் ப்ரிப்போஷன். ஒன்னே ஒன்று இருந்தால் சிங்கிள், ஒன்றுக்கு மேலே போச்சுன்னா காம்பவுண்ட் ப்ரிப்போஷன். மல்டி ப்ரிப்போஷன், காம்பவுண்ட் மல்டி அல்லது வந்து டபுள் சொல்லலாம், நம்ம ட்ரிபிள். ஓகே பாருங்க, இன் டூ 2 இருக்குதுல, அவுட் ஆஃப், டாப் ஆஃப், அக்கார்டிங் டு, இன் ஃப்ரண்ட் ஆஃப். 3 ப்ரிப்போஷன் வருது, இன்னு ஃப்ரண்ட் ஆஃப். ஓகேவா? இந்த மாதிரி இதை 2 டைப்ஸாக பிரிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் ப்ரிப்போஷன் என்ன எக்ஸாம்பிள் பாருங்க. அங்கே வந்து அபோர்டு, அபவுட், அபவ், அக்ராஸ், ஆஃப்டர், எகைன்ஸ்ட், அலாங், ஆஃப், அமிட், அமாங், அரவுண்ட், ஆஸ், அட், பிஃபோர், பிஹைண்ட், பிலோ, beneath, beside, besides, between, beyond, by, on, to, despite, down, during, except, for, from, in, inside, into, near, off, onto, opposite, outside, over, round, since, than, through, towards, under, underneath, until, up, upon, with, within, without. இதெல்லாம் வந்து ப்ரொபோஷன் எக்ஸாம்பிள்ஸ். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான் ஒழிய இன்னும் நிறைய இருக்கு. ஒரு சில தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் போவோமா? ஓகே, இப்போ நம்ம பார்க்குறது ப்ரிப்போஷன்ஸ் ஆஃப் பிளேஸ். பிளேஸ் அப்படின்னா ஒரு பொருள் எங்கே இருக்குது அப்படின்றத அந்த பொருள் 2 பொருளுக்கு மத்தியில் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை காட்டுது. இப்போ அந்த பால் ஒன்று இருக்குது, டேபிள் இருக்குது. பாலுக்கும் டேபிளுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? நம்ம எங்கேன்னு கேள்வி கேட்குறோம். எங்கே அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா இந்த பிளேஸுக்குரிய ப்ரிப்போஷன் நமக்கு வந்து ஆன்சர் வரும். பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த பால் இஸ் அபவ் த டேபிள். பால் எங்கே இருக்குது? டேபிளுக்கு மேலே இருக்குது. மேலேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா டச் ஆகலை. பாலும் அந்த டேபிளும் டச் ஆகாமல் இருந்து வச்சுக்குவேன், அது எபோன்னு சொல்லுவோம். டச் ஆச்சுன்னா ஆன் சொல்லுவோம், ஆன் த டேபிள்னு சொல்லுவோம். ஆன்றது எல்லாருக்கும் தெரியும், அது எபோவ் மட்டும்தான் நான் உங்களுக்கு உதாரணம் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதே போல் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். நம்ம வந்து கிளாஸில் பிளாக் போர்டு இருக்குது. அந்த பிளாக் போர்டுக்கு மேலே நம்ம வந்து ஒரு கடிகாரம் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த கடிகாரமும் பிளாக் போர்டு டச் ஆகாமல் மேலே இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? த கிளாக் இஸ் எபோவ் த பிளாக் போர்டு அப்படி சொல்லலாம், மேலே இருந்தது அப்படின்னா. அடுத்தது இந்த பால் இஸ் அண்டர் த டேபிள். டேபிளுக்கு கீழ் இருக்கு இல்லையா, கீழ் இருந்தது அண்டர் த டேபிள். அப்புறம் இந்த பால் இஸ் பிசைட் த பாக்ஸ். இந்த பாக்ஸ் பக்கமாக இருக்குது. பாக்ஸுக்கு பிசைட், அருகில் இருந்தால் அருகில் அர்த்தம் இல்லையா, அதை நம்ம என்ன சொல்லுவோம்? பிசைட்னு சொல்லுவோம். இதெல்லாம் ப்ரிப்போஷன் எடுத்துக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், இந்த அனிமேஷன் பாருங்கள். the ball is inside the box. இந்த பாக்ஸ் அப்படின்றதுக்கு இன்சைட் த பாக்ஸ் வித்தியாசம் இருக்குது. ஓகேவா? நம்ம பாக்கெட்டுக்குள்ளே இருந்தால் இந்த பாக்கெட்னு சொல்லுவோம். நம்ம பாக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மேலே மூடிலாம் இருக்குது, ஓப்பன்லாம் இல்லை, மூடி இருக்குது. மூடி இருக்கிறதுனால நம்ம இன்சைட்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேவா? ஓப்பனாக இருந்ததுன்னா இன் சொல்லலாம். இந்த பால் இஸ் இன்சைட் த பாக்ஸ். செகண்ட் பாருங்கள், இந்த பால் இஸ் அவுட் சைட் த பாக்ஸ். பாக்ஸ் வெளியில் இருந்தால என்னன்னு சொல்லுவோம்? நம்ம வந்து அவுட் சைட் த பாக்ஸ்னு சொல்லுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னு பாருங்கள், பிளாக் போர்டு இருக்குது. பிளாக் போர்டில் இந்த டேட் இஸ் அட் த டாப் ஆஃப் த பிளாக் போர்டு. அட் த டாப் ஆஃப் அந்த பிளாக் போர்டில் ரொம்ப டாப்பில் இந்த டேட் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், த பேரட்ஸ் ஆர் சிட்டிங் ஆன் த டாப் ஆஃப் தி பிளாக் போர்டு. பாருங்கள், ஆன் த டாப்புக்கும் அட் த டாப் வித்தியாசம் இருக்குது. அட் த டாப் ஆஃப் அப்படின்னா அந்த பிளாக் போர்டுக்கு உள்ளே இருக்கிறதா மீனிங் எடுத்துக்கிறோம். ஆன் த டாப் ஆஃப் பிளாக் போர்டுக்கு மேலே இருக்கிற எடுத்துக்கிறோம். த பேரட்ஸ் ஆர் சிட்டிங் ஆன் த டாப் ஆஃப் த பிளாக் போர்டு. ஸ்டூடெண்ட்ஸ், த கேர்ள் இஸ் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டேபிள். டேபிள் கொடுத்துருக்காங்க, அந்த டேபிளுக்கு முன்னாடி போர்டு இருக்குது, போர்டுக்கு அடுத்து டேபிள் இருக்குது. டேபிளுக்கு முன்னாடி இந்த ஒரு சிறுமி நின்று கொண்டு இருக்கிறாள். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், அதே டேபிளுக்கு பின்னாடி த பாய் இஸ் ஸ்டாண்டிங் பிஹைண்ட் த டேபிள். பிஹைண்ட் அர்த்தம் பின்புறம், பின்னாடின்னு அர்த்தம். இன்ஃப்ரண்ட்னா முன்னாடி. ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ், வாட் யூ see in the picture? Here there is a bench. On the bench 3 students are sitting. ஓகே, 3 பேர் உட்காந்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2 பசங்க இருக்காங்க, ஒரு பொண்ணு இருக்குது. அதாவது 2 சிறுவர்கள் இருக்காங்க, ஒரு சிறுமி இருக்கா. இப்போ சிறுமி எங்கே உட்காந்துருக்கான்னு பாரு. சிறுமி 2 பசங்களுக்கு மத்தியில் உட்காந்துருக்கா. அப்போ 2 பேருக்கு மத்தியில்ன்றது என்ன சொல்லணும்? பெட்வீன் சொல்லணும். 2க்கு மத்தியில் இருந்தால் பெட்வீன். த கேர்ள் இஸ் சிட்டிங் பெட்வீன் த 2 பாய்ஸ். ஓகே, த கேர்ள் இஸ் சிட்டிங் பெட்வீன் த 2 பாய்ஸ்.
ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பாருங்க, the ball goes round the table. goes round the table. டேபிளை சுற்றி பால் சுற்றிட்டு இருக்கு. அடுத்து the ball comes down the ladder. the ball comes down the ladder. லேடர்லேருந்து கீழே பாக்ஸ் கீழே இறங்குது. டவுன்னு கீழே, மேலேனா அப்பு. the balls goes up the ladder. goes up the ladder. டவுன்னா வட்டம் அடிக்கிறது, டவுன்னு கீழே இறங்குறது, அப்புனா மேலே போகிறது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது பாருங்க, the ball goes through the cylinder. சிலிண்டருக்குள்ளே உள்ளார, த்ரூன்னா உள்ளார போகிறது. இப்போ காலையில் நீங்கள் கிழக்கு பக்கம் வாசப்படி இருக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா ஜன்னல் போட்டிருப்பாங்க. மார்னிங் வந்து சன் ரைஸ் ஆகும்போது அந்த ரேஸ், சன்ரேஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஜன்னல் வழியாக ஊடுருவும். ஓகேவா? அந்த சன்ரேஸ் கம் த்ரூ த விண்டோ. த்ரூ அப்படின்றது என்ன அர்த்தம்? ஊடுருதல் அர்த்தம். ஓகேவா? இதுவும் ப்ரிபோஷன் தான், இதுவும் மோஷனை குறிக்கும், ப்ரிபோஷன். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இதுக்கு முன் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா ப்ரிபோஷனுடைய அனிமேஷன் பார்த்தோம். இப்போ அது சென்டென்ஸில் பார்க்கலாம். ப்ரிபோஷன் ஆஃப் பிளேசஸ். ஓகே, திஸ் ப்ரிபோஷன்ஸ் ஆர் யூஸ் டு இண்டிகேட் த லொக்கேஷன். லொக்கேஷன்னா அந்த இடத்த குறிக்கும். அண்ட் கம் பிஃபோர் எ நவுன் ஆர் ப்ரொனவுன். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, இந்த கேட் இஸ் ஆன் த வால். சோர் மீது அந்த பூனை இருக்கிறது. ஓகே, ஆன் அப்படின்றது மீதுன்னு அர்த்தம், சோர் மீது. கோபால் லிவ்ஸ் நியர் ஹிஸ் ஒர்க் பிளேஸ். அவருடைய வேலை செய்யும் இடத்தில் கோபால் வசிக்கிறார். ஓகே, ராஜ் இஸ் இன் ஹிஸ் ரூம். ராஜ் அவனுடைய அறையில் இருக்கிறார். அறையில் உள்ளே இருக்கிறார். அறையில் இருக்கிறார், அறையில் உள்ளே இருக்கிறார். அப்போ ஆன்னா மீது, நியர்னா அருகில், இன்னுனா உள்ளே. He built his hut by the side of the lake. by the side of the lake. side of the lake அப்படின்னா ஏரியின் அருகில், ஒரு பக்கத்தில். அவர் என்ன பண்றாரு? ஒரு குடிசை கட்டினார். பை அப்படின்றது அருகில் சொல்லலாம். நியருக்கும் பை, நியர்ன்றது கொஞ்சம் தூரமா இருக்கலாம், பை ரொம்ப அருகில். பை அப்படின்றது மிக அருகில் அந்த மீனிங் வரும் நமக்கு. லேடர் இஸ் பிளேஸ் அகெயின்ஸ்ட் வால். அகெயின்ஸ்ட் வால் அப்படின்னா சுவர் மீது ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. அகெயின்ஸ்ட் அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மீதுன்னு சொல்லுவோம், சுவர் மீதுன்னு அர்த்தம். நம்ம எதிராகன்றது சொல்லலாம், சுவருக்கு எதிராக அந்த ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, ஐ மெட் ஹேர் அட் த பஸ் ஸ்டாப். அட் த பஸ் ஸ்டாப் அப்படின்னா பஸ் நிறுத்தத்தில் நான் அவளை சந்தித்தேன். பெட் ஹேர், அவளை சந்தித்தேன். அப்போ அட் அப்படின்னா அந்த இடத்தில் அர்த்தம், அந்த இடத்தில். ஓகே, த பேர்ட் ஃப்ளைஸ் பிலோ த கிளவுட். பறவைகள் மேகங்களுக்கு கீழே பறக்கிறது. த பேர்ட் ஃப்ளைஸ் பிலோ த கிளவுட். மேகங்களுக்கு கீழே அந்த பறவைகள் பறக்கின்றன. அப்போ ஒரே ஒரு பறவைனால பறக்கிறது. ஓகேவா? பிலோனா கீழே. த பிளேன் ஃப்ளைஸ் ஓவர் த வில்லேஜ். ஓவர் பாருங்க, ஓவர் அப்படின்றது அந்த கிராமத்துக்கு மேலே அந்த விமானம் பறக்கிறது. இப்போ ஏன் மேலே அப்படின்றது நம்ம முன்ன என்ன பார்த்தோம்? எபவ் பார்த்தோம், அதுவும் மேலே தான். ஓவர் அப்படின்றதும் மேலே தான். ரெண்டு என்ன வித்தியாசம் அப்படின்னா, எபவ் அப்படின்றது மூவ்மெண்ட் இருக்காது, ஒரே இடத்துல இருக்கும் அப்படியே. ஓகே, ஆனால் ஓவர் அப்படின்றது மூவ்மெண்ட் இருக்கும். அந்த பிளேன், அந்த விமானம் என்ன பண்ணுறது? விமானமானது மூவ் பண்ணிட்டு இருக்கு, அப்படியே நகர்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த வில்லேஜுக்கு மேலே பறந்துருக்கிறது. நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுது நம்ம ஓவர்னு சொல்லுவோம். இங்கே எபோன்னு சொல்லக்கூடாதுங்க. ஒரு பறவை வந்து மேலே பறந்துருக்கு அப்படின்னா அதுவும் நம்ம ஓவர்னு சொல்லலாம். ஓகேவா? 7வது நம்ம சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் பாருங்க. கிளவுடுக்கு கீழே தான் போக சொல்கிறோம் நம்ம, புரியுதா? ஓகே, அடுத்து பாருங்க, 9th பாருங்க. இந்த பாய் வாக்ஸ் அக்ராஸ் த ரோடு. அக்ராஸ் அப்படின்னா குறுக்கேன்னு அர்த்தம். ரோடுக்கு குறுக்கே அந்த மாணவன், அந்த சிறுவன் நடக்கிறான். அப்போது குறுக்கேன்னா வந்து அக்ராஸு, நடுக்க ரோடு வழியாக போகிறதா இருந்தால் அலாங்னு சொல்லுவோம் நம்ம. அலாங் த ரோடு அப்படின்னா என்ன அர்த்தம்? அலாங் ரோடு அப்படின்னா அந்த வழியாக நடக்கிறான் அடுத்த இடம். ஐ கோ டு பெட் அட் 10. 10 மணிக்கு நான் படுக்கை, அதாவது பெட்னு என்னது? படுக்கைக்கு செல்கிறேன். ஓகேவா? டூ அப்படின்றது படுக்கைக்குன்னு அர்த்தம். டு ஸ்கூல், பள்ளிக்கு. ஓகே, த பாய் பிளங் இன்டு த வாட்டர். பிளங் இன்டு த வாட்டர், அந்த சிறுவன் தண்ணிக்குள் மூழ்கினான். பிளங் அப்படின்றது குதித்தான், மூழ்கினான், தலைகீழ குதித்தான் சொல்லலாம் நம்ம. இன்டு அப்படின்றது மூவ்மெண்ட்டை குறிக்கும். இந்த வாட்டர்னு வராது. ஏன் இன்டு வாட்டர் அப்படின்னா, இன்னுக்கும் இன்டுக்கும் நீங்கள் மீனிங் புரிஞ்சுக்கணும். இன் அப்படின்றத உள்ளே அப்படி இருக்கும். இன்ட்டுன்றது மூவ்மெண்ட், மோஷனை குறிக்கும், மூவ்மெண்ட். நகர்ந்து கொண்டிருக்கும் போது இன்ட்டுன்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேவா? அவரே பாருங்க, 12th பாருங்க. ஹி ரேன் டுவர்ட்ஸ் ஹிஸ் ஃபாதர். டுவர்ட்ஸ் நோக்கி, அவன் அவருடைய அப்பாவை நோக்கி ஓடினான். ஹி ரேன் டுவர்ட்ஸ் ஹிஸ் ஃபாதர் அப்படின்னா அவனுடைய அப்பாவை நோக்கி அவன் ஓடினான். 11 பாருங்க. டோன்ட் கோ நியர் த ஃபயர். நியர் என்னது? அருகில்.
இன்னும் முன்னே நீர் பார்த்தோம். இது டோன்ட் கோ நியர் ஃபயர்னா வந்து எதுக்கு அருகில், நெருப்புக்கு அருகில் போகாதே, செல்லாதேன்னு அர்த்தம். அப்போது பாருங்கள், ஆன் அப்படின்றது மீது, நியர் அருகில், இன் உள்ளே, பைல் அருகில், அகெயின்ஸ்ட் எதிராக, அட்டு அந்த இடத்தில் அர்த்தம். அந்த இடத்தில், பிலோ கீழே, ஓவர் மேலே, அக்ராஸ் குறுக்கே, டு டு அப்படின்றது நம்ம உதாரணம் சொல்லுவோம். அப்படின்னா ஸ்கூலுக்கு, அப்போ பள்ளிக்கூடத்திற்கு, வீட்டுக்கு, டு ஹவுஸ் இல்லையா, டு ஸ்கூல் அப்படின்னா பள்ளிக்கூடத்திற்கு, வீட்டிற்கு, இன்டுனா உள்ளே, டுவர்ட்ஸ் நோக்கி, நேர்னு அருகில். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கங்க. நீங்கள் குறிப்பாக இதில் மீனிங் ரொம்ப முக்கியமானது. இதை மீனிங் நான் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இதுக்கெல்லாம் விதியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் மீனிங் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ப்ரிப்போஷன் ஆஃப் பிளேஸ் மட்டும் பார்த்துட்ருக்கோம். நாளைக்கு ப்ரிப்போஷன் ஆஃப் டைம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஒவ்வொன்றா பார்ப்போம். ப்ரிப்போஷன் ஆஃப் பிளேஸ் பார்த்துருவோம். நம்ம ப்ரிப்போஷன்லாம் எல்லாம் விளக்கிட்டு, நமக்கு நம்முடைய கவர்மெண்ட் எக்ஸாம் கொஷின் பேப்பர் பேட்டர்னில் இந்த ப்ரிப்போஷன் 1 மார்க் கேட்குறாங்க. ஓகேவா? இந்த ப்ரிப்போஷன் அப்படின்றது இன்னும் முடியாது. இன்னும் 2-3 வீடியோ இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3-4 வீடியோ போட்டால் தான் உங்களுக்கு புரியும். அதெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். உங்களுக்கு கொஞ்சம் ப்ரிப்போஷன்றது நார்மலாக பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஈஸி. கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.